விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் இரண்டாவது நாளாக இன்றும் திறக்கப்பட்ட நிலையில் மக்கள் யாரும் கோவிலுக்கு வரவில்லை. இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இது தொடர்பாக மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய மேல்பாதி கிராமத்தில் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயில் ஆண்டுதோறும் பல்வேறு விசேஷ நாட்களில் திருவிழாக்கள் நடத்தி இந்த கிராம மக்கள் சாமி கும்பிட்டு வந்தது வழக்கமாக இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவின் போது பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ததாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருந்தது. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த கோயில் பூட்டி சீல் வைக்கப்பட்டதுங்க. தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நீதிமன்றத்தில் வழக்கு என தொடர்ந்து 2 ஆண்டுகள் கடந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் இணைந்து நேற்று இந்த கோயில் பொதுமக்கள் தரிசனத்துக்காக திறந்துவிடப்பட்டது. நேற்று பார்த்திங்கன்னா ஊர் தரப்பிலிருந்து யாரும் சாமி தரிசனம் செய்ய வராத நிலைமையில் நேற்று பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் மட்டும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த கோயிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு சாமி தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க. இந்நிலையில் 2வது நாளாக இன்று மேல்பாதி கிராமத்திலிருந்து மக்கள் பால் குடம் எடுத்து வருவார்கள் என நேற்று ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த நேரம் வரை கோயில் தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஊர் தரப்பிலிருந்து பொதுமக்கள் யாரும் சாமி தரிசனம் செய்ய வரவில்லை. தங்களுக்கான நேரம் இருக்கிறது, நாங்கள் முடிவு செய்து எங்கள் அம்மனை நாங்கள் வழிபட்டுக் கொள்கிறோம் என்பது ஊர் தரப்பு மக்களோட கருத்தை பார்த்துருக்கோம். 3 சிறுவர்கள் மட்டும் கோயிலுக்குள் சென்று சாமியை பார்த்துவிட்டு வெளியே வந்த தகவல் தான் இன்றைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம்.